கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வருகை தந்த திமுக வேட்பாளர் மதியழகனுக்கு திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் போட்டியிடுகிறார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை புரிந்த மதியழகனுக்கு திமுக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் உற்சாக வரவேற்பளித்தனர். பட்டாசு வெடித்து மேலதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பர்கூர் சாலையில் ரோட் ஷோ சென்ற வேட்பாளர் மதியழகன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள அண்ணா சிலை மற்றும் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், வரும் தேர்தலில் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நம்முடைய வெற்றி உறுதி பெற்றது என்றாலும் அவர்களுடைய சூழ்ச்சியை எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய எந்த ஒரு காரணத்திற்கும் நாம் அடிப்படையை விடாத எந்த விதத்தின் சூழ்ச்சியும் நம்ம எந்த காரணத்தையும் மன்னரில் பண்ற அளவில் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உயர்ந்த நோக்கில் சிறப்பாக பணியாற்றி 200 தொகுதியில் படைப்போம், வெற்றி பெற்று கழக தலைவருடைய படைப்போம். குறிப்பாக பர்கூர் சட்டமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற 6 தொகுதி, குறிப்பாக தோழமைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற கட்சியாக வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் நம்முடைய கழக தலைவர் தளபதியார் அவர்கள் போட்டியிருக்கிறார் என்பதை உணர்ந்து அனைத்து தொகுதிகளையும் நாம் வெற்றி பெற்று தர வேண்டியது ஒவ்வொரு மதசார்பற்ற கூட்டணியினுடைய கட்சியினுடைய பொறுப்பு என்பதை இந்த இடத்துல நான் சொன்ன